வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,500 புட் ஆப்ஷன், 23,600 கால் ஆப்ஷன், அந்த அடிப்படையில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஒரு ஸ்ட்ராங்கிளாக அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த லெவலில் வரணும், ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் நியர்பை இருக்கனால ஒன்று எஸ்டர்டே லோ வரணும், இல்லை எஸ்டர்டே ஹை வரணும். எஸ்டர்டே ஹை நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப லாங், ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னு. அப்போ அடுத்து எங்கே வரணும், எஸ்டர்டே லோ வரும். அதே மாதிரி எஸ்டர்டே லோ வந்திருக்காங்க. ஸோ எஸ்டர்டே லோ வரும்போது காலையில் ஓப்பனில் இருந்த இம்ப்ளாய்டு ஆல்ரெடி கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. அகெயின் மார்க்கெட் உள்ளே வந்ததுனால எஸ்டர்டே லோ கீழே போயிட்டு அகெயின் உள்ளே வந்தனால அந்த இம்ப்ளாய்டு ஆல்ரெடி இன்னுமே குறைஞ்சு, அதுக்கடுத்து நான் இவங்களை வந்து டெய்லி ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ரீமியம் டிகேக்கு ஒரு மூமெண்ட் நடக்கணும். அப்போ அந்த ப்ரீமியம் டிகேக்கு மூமெண்ட் நடக்கணும்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரைஸை வந்து உங்களை வாங்க வைக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் பையர்ஸ் அதிகமாகிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பையர்ஸ் அதிகமாகாதனால மேலே மறுபடியும் ஓப்பனுக்கு மேலே கொண்டு வந்து இங்கே நம்ம கொடுத்துருந்த எக்ஸாக்ட் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹையுமே நம்மளுக்கு அங்கே தான் 677 நம்ம கொடுத்துருந்தோம். 675.90 நியர்பை அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களை வாங்க வைக்கும். கீழே கொண்டு போய் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி உங்களை புட் ஆப்ஷனை வாங்க வச்சு மேலே போய் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு கால் ஆப்ஷனே வாங்க வச்சு, ஸோ ரெண்டையுமே சேர்த்து டிகே பண்ணிட்டாங்க. அப்போ இதில் நம்மளோட புரிதல் என்ன இருக்குன்னா, காலையில் இங்கே வரும்போதே புட்டில் ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்டர்டே லோவில் ஒரு புட் செல் அண்ட் இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தவொடனே ஒரு கால் செல். இதுதான் நம்மளுக்கு, ஏன்னா இதுதான் மேலே ஸ்டாப் லாஸ், இது கீழே ஸ்டாப் லாஸ், இந்த சைடில் ஒரு சின்ன பஃபர் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ எஸ்டர்டே லோவை கட் பண்ணும்போதெல்லாம் அங்கே மொமெண்டம் பெருசாக நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னா அங்கே ஐவி இல்லை. ஓகேங்களா. ரெண்டாவது புட் சைடு அவ்வளோ தூரம் போகலை. அப்போ கால் சைடு அவ்வளோ தூரம் போகணும்னா எங்கே போகணும், எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனால் தான் கால் சைடுமே பெரிய மொமெண்டம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ஓப்பன்லேருந்து எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து எஸ்டர்டே ஹை போகணும்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் போகும். அப்போ அந்த 300 பாயிண்ட் மொமெண்டத்தை அளவுக்கு ஐவி அங்கே இல்லை. ஸோ நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல பெரிய மொமெண்டம் ஒரு 2 நாள் கொடுத்துருக்காங்க. 2 நாள் நல்லா ஃபாலு. அடுத்த 3ஆவது நாள் நம்மளுக்கு பெரிய மூமெண்ட் நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். மொதல் நாள் நடந்துச்சுன்னா அடுத்த நாளே நடக்காது. ஐவி அந்த இடத்துல இருக்கிறனால அடுத்த நாளும் நடந்திருக்கு. ஸோ ரெண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி இருக்கும்போது மிகப்பெரிய மொமெண்டம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சீப் ப்ரைஸில் கிடைக்கிறனால எல்லாருமே அந்த ப்ரீமியத்தை வாங்குவாங்க. ஸோ பையர்ஸ் அந்த இடத்துல அதிக ஆர்வம் காட்டும்போது அந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டும் எக்ஸ்பைரி டே மார்க்கெட்டில் எப்படி அதை ஜீரோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு ட்ராப்பில் வந்து நம்ம தப்பிக்க முடியும். மேக்ஸிமம் எக்ஸ்பைரி டேயில் நம்ம ஐவி இல்லை அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு நீட்டாக ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம டிகேவை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு ஆப்ஷன் பையிங்க்கு மேக்ஸிமம் எதிர்பார்த்துடக்கூடாது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ப்ரீமியம் கம்மியாக இருந்தாலும் அன்றைக்கி டிகே தான் அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கிற டைம் வேல்யூ எல்லாமே அன்றைக்கி நம்ம ஈவினிங்குள்ளே கரைச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அன்றைக்கி டோட்டலாகவே 2 சைடு மொமெண்டம் மேலே ஹையை கட் பண்ணுறதாகட்டும், இல்லை கீழே லோவை கட் பண்ணுறதாகட்டும், இப்படி கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம ஒரு ஃபேக் அவுட் கொடுத்து நம்மளை வாங்க வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் க்ளோசிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் 23,500 புட், 23,600 கால், 23,600 புட், 24,000 கால், 23,800 கால், 23,500 கால் அண்ட் 23,700 கால். ஸோ ஓகே. இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் மார்க்கெட் வந்து 23,532. அப்போ அந்த 23,532க்கு கீழே ஐடிஎம் 23,500 கால் ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஐடிஎம் புட் ஆப்ஷன் 23,600 புட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து இதுலேயுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ மேலே இருக்கிற 600 புட் ஆப்ஷன் அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ப்ரைஸை வர வைக்கிறதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். அதே மாதிரி 500 கால் ஆப்ஷன் மேலேயே ஓப்பன் பண்ணாலும் இந்த 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸுக்கு வர்றதுக்கு மார்க்கெட்டை மொமெண்டம் கொஞ்சம் கொடுத்து தான் அகைன் அடுத்த ரேஞ்ச் ஃபிக்ஸ்.
ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அப்போ 23,500 புட் அண்டு 23,600 கால் அப்படின்ற பேசிஸில் தான் நம்ம லெவல்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ 23,500 புட் வந்து 121 ரூபா, அப்போ 23,600 கால் வந்து 120 ரூபா. அப்போ ஓவரால் 120 எடுத்துட்டாலே 23,520 காலுடைய க்ளோஸ், 600 காலுடைய க்ளோஸ் வந்து 120னா 23,720 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அதுவே 120 23,500 மைனஸ் 120னா 23,380 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ 120 ப்ளஸ் 240 23,840 23,840 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். ஸோ அதுக்கு கீழே 23,260 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இதுதான் லெவல்ஸ் நாளைக்கு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 23,532 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவல் ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த லோ இருக்காங்க, இந்த லோவை பிரேக் பண்ணும்போது இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே அண்ட் வீக்லி லோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா வீக்லிக்கு போன வீக்கோட இந்த வீக்குக்கு புது லோ நாளைக்கு வச்சால் 484 கீழே வந்துருச்சு அப்படின்னா புது லோ. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் மந்த்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 2 3 4 3 மாதத்துடைய லோ அதையுமே புதுசாக வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ புதுசாக லோ வச்சுட்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட்டில் புது லோ வச்சு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் மார்க்கெட் இன்னமும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்றத பார்த்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் ஸோ 21 நவம்பர் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் கால் சைடு 10 புட் சைடு 10 ரெண்டு பக்கமுமே ஈவனாக தான் இருக்காங்க. அப்போ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி நாளைக்கு அதிகரித்தாங்க அப்படின்னா எந்த பக்கம் மார்க்கெட் நிற்கிறாங்களோ, எந்தெந்த லெவல்ஸ்க்கெலாம் கீழே நிற்கிறாங்களோ அந்தந்த லெவல்ஸ்க்கு கீழே இன்னுமே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அண்டு நம்ம சினாரியோ சொல்கிறோம், ஒரு ஓப்பன் சினாரியோ எஸ்டர்டே க்ளோஸுக்கு அப்புறம் ஒரு நடக்கிற ஓப்பன் சினாரியோன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து டிகே ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் நம்ம ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்டை கருதுறோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்லேருந்து ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய ரேலியாக நடக்க வேண்டிய மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ தூரம் அதை கவர் பண்ணலாம், இல்லை அதை அப்படியே ஒரு பை ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா. ரெண்டாவது ஒரு செல்லிங் பொசிஷன் எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து டேபிள் சேஞ்சஸ் ஆகும்போது அதை எப்படி கேரி பண்ணி கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிளாஸஸில் இருக்கும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ கிளாஸஸ் வந்து சண்டேஸில் தான் இருக்கும். மேக்ஸிமம் சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் இடையில இருக்கும். ஒவ்வொரு செஷனும் வந்து 2 ஹவர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 6 to 7 டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ்க்கான ரெக்கார்டர் கிளாஸஸ் நம்ம தனியாக வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்குமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் தான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.